அண்ணன் தலைவன் மேலே போயிருக்காப்புல, அதுக்கப்புறம் கீழே வந்துட்டாப்புல. அக்கா என்ன படம்? வர்றவன். ஹாய், ஹலோ கைஸ், வெல்கம் டு கிரேசி தமிழ்மணி கிளான். இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலை கிளம்பிட்டோம். பெட்ரோலை போட்டு கிளம்பியாச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், நேராக ஒரு மலை இருக்குது. அதுதான் வந்து நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நீங்களும் விஷுவலாக என்ஜாய் பண்ணுங்கள். அதுதான் நீங்களும் கொல்லிமலை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து சரியான கூட்டம், ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. பாருங்க எத்தனை பேர் வந்திருக்காங்க. அதுவும் பாய்ஸ் வந்து அது நிறைய பேர் வண்டியில் வருவாங்க. ஆனால் இந்த டைம் பாய்ஸ் எல்லாம் வந்து வேனெல்லாம் புக் பண்ணி வந்திருக்கிறாங்க. குறுக்க அந்த கௌசிக்கு வந்தா அப்படியே நடுவில் இது வந்துடாதப்பா. அவன் பார்வையே சரியில்லைடா டே. அந்த நாயோட பார்வையே சரியில்லை. நடுவில் வந்துடும். என்ன இங்கே வருங்க காண. பயங்கர இருட்டாக இருக்குல்ல. இதுதான் வந்து கொல்லிமலையோட செக் போஸ்ட்டு. இது வந்து சீசனுங்கிறனால வேற மாதிரி இருக்குது. ஆமாம், இப்போ ரீசெண்டாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பயங்கரமாக குளிருது இப்போவே. மேலே போக எப்படி இருக்குன்னு தெரியல. அரப்பளீஸ்வரர் கோயில் 36. ஸோ இந்த மாதிரி ஹில்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் வந்து மேஜராக மெயின்டைன் பண்ணிக்கணுங்க. நீங்கள் வந்து ரைட்டை கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணி அதில் ஆப்போசிட் ஆள் வந்துட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ லெஃப்ட்டில் மெயின்டைன் பண்ணிருக்குது. என்னடா ஃபுல்லாக தீ பிடிச்சது தான். அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆயிரும். ஆமாம், அதான் ரீசெண்டாக வந்து இன்ஜின் ஆயில் மாற்றணும். ஸோ அப்படியே கொஞ்சம் பொறுப்பாக போய் ரைஸ் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்க எப்படி திருப்புறான்னு, வேறு மாதிரி இருக்குல்ல வண்டி. இதுதான் வந்து 2வது ஹேர்பின் பெண்டுங்க. இங்கே போட்டிருக்கு பாருங்க, 2வது ஹேர்பின் பெண்ட். ஸோ இப்படியே போயிட்டே இருந்தோம்னா இதே மாதிரி 70 ஹேர்பின் பெண்ட் இருக்குது. இந்த வேன் ஒரு டைம் நாங்கள் லாஸ்ட் இயரா இல்லை அதுக்கு முன்னாடி வரப்போ ஒரு கேரளா குரூப் வந்து அப்படியே மேலே வந்து கீழே விழுந்துச்சுங்க. அதுலேருந்து உங்களுக்கு இந்த வேனை பார்த்தாலே ரிட்டன் இறங்கவே மாட்டாங்க. இந்த டைம் இறங்கவே மாட்டாங்க. போகிற கேஸ் தான். ஆக்சுவலாக டேர்னிங்கில் வந்து ரைஸும் பண்ணக்கூடாது, அதே மாதிரி என்ன சொல்கிறது ஷிஃப்ட்டும் பண்ணாதீங்க. டேர்னிங்கில் வந்து ஷிஃப்ட்டோ இல்லை த்ராட்டில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கீழே வந்துடுவீங்க. அதை மட்டும் பார்த்துக்குங்க. அப்படியே அந்த ஃப்ளோவிலே விட்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்லை. அண்ணன் ஹாய் தம்பி, எத்தனை இருக்கு? எனக்கு இப்போ பாதி காது அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. சரியான குளிர் கொல்லிமலையில். யாராச்சும் வரீங்கன்னா நல்ல ஒரு 4-5 ஜர்க்கின் எடுத்து போட்டு வந்துடுங்க. அதே மாதிரி அந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொல்லிமலை வந்து லைட்டாக எரிஞ்சிருச்சு. அதாவது ஒரு ஃபஸ்ட்டு பெண்டு, செகண்ட் பெண்டு, 3 பெண்டு அந்த மாதிரி. அதெல்லாம் வந்து இப்போ நல்லா ரீகெயின் ஆகி சும்மா இதில் ரெக்கார்டு அதில் வந்து நல்லா ரீகெயின் ஆகி நல்லா செமையாக இருக்காங்க. பாருங்க, இவர் வந்து அப்படி போகிறதுலே தெரியும் உங்களுக்கு வந்து எவ்வளோ குளிருதுன்னு. அண்ணன் வந்து அப்படியே குறுக்கி ஒடுக்கி உட்காந்துட்டு போகிறாப்புல. ஸோ அதிலே தெரிஞ்சுக்கோங்க. ரோடு பயங்கரமாக இருக்குங்க. அதாவது ரைடிங் பண்ணுறவங்களுக்கு ஏற்ற ரோடு. அதனால் வந்து யாரெல்லாம் பைக்கர்ஸ் இருக்கீங்களோ கண்டிப்பாக இந்த ரோடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வாலி மாவுளி. நாங்கள் ஏன் வந்து இதாக போகிறோம்னா காலையில் யாருமே கீழே இறங்க மாட்டாங்க, மோஸ்ட்டாக மேலே தான் ஏறுவாங்க. ஸோ அப்படி மேலே இருந்து கீழே இறங்களோ ஹார்ன் அடிப்பாங்க முன்னாடியே.
இங்கே பாருங்க, கொல்லிமலையில் ஒரு சம்பவம் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் தலைவன் மேலே போயிருக்காப்புல, அதுக்கப்புறம் கீழே வந்துட்டாப்புல. என்னாச்சுன்னு தெரியல. நல்லா குத்தி இருக்காங்க, சரியான குத்தாட்டு இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா தலைவர் ஒருத்தர் வந்து முளையரவில் இருந்து ஆவணியில் குத்திட்டாப்புல. நம்ம ஆவணிக்காரரை பார்த்தீங்கன்னா ஃபுல் போதை, சரியான சூற போதையில் வந்துருவாராட்டுருக்கு. ஏற்ற முடியாமல் அப்படியே விட்டாப்புல. இதாங்க அந்த பெட்டு. இங்கே வந்து நம்ம கொஞ்சம் ஃபோட்டோஸு அதெல்லாம் எடுத்துகிட்டு மூணு போகலாம். வருங்க தலைவர். அதுதான். ஆமாம் ஆமாம், வருங்க பாய்ஸ். விளைவு 69. மேலே போய் ஏதாச்சும் பண்ணிருப்பாங்க. ஆமாம், இதில் தானே ட்ரெக்கிங் வராங்க. ஆமாம், வாவ், வருங்க வியூ அவ்வளோதான். கிளியரன்ஸ் போட்டிருக்கேன். சரியான வியூவாக இருக்குது. இதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல். 70க்கு 70. அவ்வளோதான், 70 பெண்ணு வந்தாச்சு. இங்கே வருங்க, அட்டிக்கிற குழுவில் எல்லாத்துக்கும் உற்சாகம் வந்துருச்சு. எல்லாம் போயிட்டுருக்காங்க. அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா செம்மேடை வந்துடும். அங்கே வந்து நிறையா என்ன சொல்கிறது, பழங்குடி சந்தைன்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது. ப்ளஸ் வந்து என்ன சொல்கிறது, கொல்லிமலை எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க அரிய மூலிகைகள் இருக்கிறதுக்காக தான். ஸோ அதெல்லாம் கிடைக்குமான்னு தெரியல எனக்கு. ஆனால் பலாப்பழம் இங்கே ரொம்ப சீப்புங்க, அது மட்டும் வேணால் நல்லா தெரியும். மிளகு அதெல்லாம் வந்து பயங்கர சீப்புங்க. மிளகு தோட்டமே இருக்குது, அதுவும் நம்ம வீடியோவில் காமிப்போம்னு நினைக்கிறேன். அவங்க முடிஞ்சால் காமிக்கிறேன், இல்லைனாலும் பார்ப்போம். வில் ஓரி ஆடி 18 திருவிழா. ரீச்சுடு. இப்போ நம்ம போய் பனியாரம் சாப்பிட்லாம். பனியாரம் சாப்பிட்லாமாடா? பனியாரம் சாப்பிட்லாமா? இப்போ நம்ம காலையில் வந்து பனியாரம் எங்கே சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இங்கே என்னென்ன ஓப்பனாக இருக்குது, ஏன்னா மழையில் அதிகமாக வரனால என்னென்னலாம் ஓப்பனாக இருக்குன்னு கேட்டால் ஆகாய எங்கேயும் ஓப்பன் இல்லைன்ட்டாங்க. மாசில் அருவி டவுட்டு தானா, நம்பர் மட்டும் தான் ஓப்பனாக இருக்கான். ஸ்ட்ரைட்டாக லெஃப்டாடா? அதனால் வந்துட்டு இப்போ நம்ம சீக்குப்பாறைன்னு இங்கே ஒரு இதான் இந்த பழங்குடி சந்தை. இது வந்து நம்ம வரும்போது பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம சீக்குப்பாறை. ஓகே டன். சீக்குப்பாறை போயிட்டு அங்கே வந்து நம்ம நெக்ஸ்ட் எங்கே போகலான்னு பிளான் பண்ணிக்கலாம். ஓலி மௌலி நியர்லி எதுக்கு? ஆமாம், எதுக்கு தான் வச்சுருக்காங்கன்னு தெரியல. என்னடா வழியே இல்லாமல் இருக்கு. இதாங்க சீக்குப்பாறை காட்சி முனை, நல்லா க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் அங்கே வேணால் சொல்லியிருந்தானே அங்கேயே கட்டணும் பண்ணிக்கலாம், க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. மணி வந்து 8:43 ஆகிடுச்சு. ஆனால் வந்து இன்னும் அந்த சீக்குப்பாறை காட்சி முனை வந்து ஓப்பன் பண்ணவில்லை. அதனால் நாமக்கல் கவர்மெண்ட்டை வந்து நாங்கள் ரொம்ப அப்சஸ்டாக இருக்கோம். அப்சஸ்டாவா? ஐயோ, அது வேறு மீனிங் ஆச்சே. என்ன சொல்கிறது, அப்செட்டாக இருக்கும். அதனால் எங்களுக்கு வந்து இந்த 7 கிலோமீட்டருக்கு உண்டான அமௌண்ட் வந்து திருப்பி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ரோடை பாருங்கள் கைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த ரோடு எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சீக்குப்பாறையிலேருந்து ரைட் எடுத்திங்கன்னா ஆகாய நீர்வீழ்ச்சி போகுது. நேற்று வந்து க்ளோஸ்டாக இருந்ததாமா. ஸோ இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆகிருக்கு. நாளையிலேருந்து ஓப்பனில் தான் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாக்டாக எனக்கு தெரியல, ஆனால் வரும்போது செக் பண்ணிவிட்டு வந்துக்குங்க. அதேமாதிரி கிளைமேட் வந்து நல்லா இருக்குது. வெதர்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கி கொஞ்சம் கிளியர்னு போட்டிருந்தாங்க, அதனால் வந்தோம். ஆகாயங்கரையில் நீங்கள் இறங்குறீங்கன்னா வாட்டர் கேன் எடுத்துக்கங்க கண்டிப்பாக. அது வேறு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா 1196 படிக்கட்டு இருக்குது. இறங்கும் போது ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் இறங்கும் போது சங்கிடுவீங்க. அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, இறங்கலாமா இல்லை வேணாமா. இதுதாங்க வந்து மிளகு கொடி அதுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு செமையாக இருக்குல்ல.
ஒரு அந்த குட்டி பாப்பா பாரு, அந்த குட்டி பாப்பா அழகாக இருக்கு பாரு. டூரிஸ்ட் ஸ்பாட்டா என்னன்னு தெரியல. மக்களே இங்கே பார்த்தீங்கன்னா ராட்னம்லாம் வச்சுருக்குறாங்க. நீங்கள் யாரும் இது வந்து கொல்லிமலை நினச்சிட்டு வந்துடுறாங்க, ஏதாச்சும் ஊர் திருவிழான்னு நினச்சிட்டுவாங்க. எங்கிட்டா சார்? ஓகே, பாருங்க இது வந்து ஆகஸ்ட் போகிறங்க, எல்லாம் பார்த்து வாங்க. வாய்ஸ் கூட நிப்பாட்டி விடலாம். இந்த பாத்து தான்டா சூப்பராக இருக்கு. இது இறங்குறப்ப நல்லா இருக்கும். அவன் ஏன் ஏறுறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஏன்டா இறங்கணுங்கிற மாதிரி ஏறுவாங்க. அவங்கள மாதிரி சில ஆட்கள்லாம் பார்ப்போம். இனிமேல் இறங்கிட்டு ஏறுறவங்கள பார்த்தா தான் நமக்கு போத வைக்க மூடு இருக்க மாட்டேன். ஆனால் 1196 படிக்கட்டான்டா. ஆமாம், இப்போ வந்து நம்ம எவ்வளோ படிக்கட்டு, ஒரு 100 படிக்கட்டு போயிருப்போமாடா? 100 படிக்கட்டு போயிருப்போமா? மேலே வந்துருப்போம். எப்படி பார்த்தாலும் ஒரு 700 படிக்கட்டு போகணுமா? அவ்வளோதான், உயிரோடு இருந்தால் பார்ப்போம். இதுதான் பயங்கரமாக இருக்க மாட்டிருக்கு. ஆஃப் ரோடிங் மாதிரி இருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சி. ஸோ கொல்லிமலை வந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், வராதவங்க தெரிஞ்சுக்கோங்க. வா, வர மாதிரி இருக்கு இடம். மக்களே பாருங்க எவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு. ஆடி அமாவாசையாக பயங்கர கூட்டமாக இருக்குது. ஸோ இப்போ கிளம்பலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம வந்திருக்கே கூடாது போல். ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சியில் எவ்வளோ கூட்டம். ஆனால் நல்லா இருந்தது, ஆனால் பயங்கரமான கூட்டம். ஸோ கிளம்பியாச்சு. இங்கேருந்து நம்ம மாசிலாறு போயிட்டு ஒரு பார்ப்பை பார்த்துட்டு குளிக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். சும்மா பார்த்துட்டு மட்டும் கிளம்பிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம மாசிலா அருவி போயிட்டுருக்கோம். பாய் பேர் தான் சேது பாய். பார்த்தீங்கன்னா போயிட்டு ஆகாயகங்கையில் குளிச்சுட்டு இப்போ மறுபடியும் மாசிலா அருவியில் குளிக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம மாசிலா அருவியில் குளிச்சுட்டு அதே மாதிரி கொஞ்சம் மெயினில் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு ரேட்டிங்ஸ் எல்லாம். அங்கே வந்து சாப்பிட்டுட்டு இப்போ வந்து நம்ம மறுபடியும் செம்மேடை நோக்கி போயிட்டுருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பழங்குடியினர் சந்தைன்னு ஒன்று இருக்குது. அது போய் என்னென்ன இருக்குதுன்னு சும்மா ஓவரால் பார்த்துட்டு அப்படியே ஒரு 3 மணி 4 மணி போல் கீழே இறங்க ஆரம்பிச்சோம்னா அவ்வளோதான் கொல்லிமலை. கொல்லிமலையில் பார்க்குற அளவுக்கு இருக்குங்க. அந்த பெண்டு தான் மெயின், அந்த 70 ஹேர்பின் பென்ஸ் அந்த ரைடர்ஸுக்காக தான். மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த 1196 படிக்கட்டு கீழே இறங்கி ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சி, அதில் இறங்க முடியாதவங்க வந்து மாசிலா அருவி போய்க்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அருவின்னு ஒரு சின்ன அருவி இருக்குது, அவ்வளோதான். நம்ம பழங்குடியினர் சந்தைக்கு வந்தாச்சு. வண்டியை வந்து அங்கிட்டு போட்டிருக்கோம். ஸோ அது வந்து எடுத்துகிட்டு வர முடியல. பணங்கள் ஓகேண்ணா, ஓகே. பலாப்பழம் இதெல்லாம் நான் இங்கே காட்டுப்பழம்னு ஒன்று இருக்குடா, வாழைப்பழமே. காட்டுப்பழம்னு ஒன்று இருக்கு. இதா ஏடா கலர் கலராக இருக்கு. இது என்ன பழம்டா? இது என்ன பழம்? அக்கா என்ன பழம்? ஸ்டார் ஃப்ரூட்.
அக்கா இது எவ்வளோக்கா கருப்பு கவுனி அரிசி? போட்டாச்சு சோம்பு போட்டாச்சு 240 ரூபா. ஒரு இது 700 ரூபா. 1 கிலோ 700 டீ. ஐயோ கடையாக வைக்க போகிறோம். 1.5 கிலோ இது 1 கிலோ. இல்லைடா கேட்டேன் எவ்வளோ தெரிஞ்சுக்கலாம்ல. அந்த பாக்கெட் அது பேக் பண்ணி 350. என்னென்ன இருக்கு பாருங்க, வந்து பாருங்க. இது வேணா வாங்கிட்டு போகலாம். வீட்டில் செய்வாங்களா? செய்யணும். அக்காவுக்கு வேறு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அக்கா இது கொடுங்கக்கா 1 கிலோ. இது 1 கிலோவா? இது எவ்வளோ சொன்னாங்க அக்கா? இது எவ்வளோக்கா? மக்களே இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதாம்மா, பேக் போனுக்கலாம். யாராச்சும் இங்கே வந்தீங்கன்னா வாங்கி சாப்பிட்டு இதில் ஏதோ சூப்பு இதை வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க அங்கே ஆகாயங்க நீர்வீழ்ச்சி பக்கத்தில். ஸோ அது இதுவும் கொடுங்கக்கா. யாராச்சும் வந்தீங்கன்னா இது வந்து வாங்கிட்டு போங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து கிளம்பியாச்சு. இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா இது வந்து செம்மேடுலேருந்து கீழே போகிறோம் பாருங்கள். ரொம்ப பொலைட்டாக சொல்கிறாப்புலடா மனுஷன் எனக்கு. அவர் சொல்கிற விதம் பார்த்தியாடா அந்த போலீஸ்காரரு? ஆ இது நல்லா இருக்கு. ஆ அதான் இப்படி தான் பேசணும். ஆனால் ஆஹா வண்டி எடுங்கன்னா அவன் பாட்டு எடுத்துகிட்டு போயிடுவான். வண்டி வர்ற எத்தனை கடை இருக்கு. காலையில் வரப்போ தானே? ஆண்டாடி காலையில் வரப்போ ரெண்டு பிளேட்டு பணியாரம் சாப்பிட்டாங்க. அவ்வளோதான். கொல்லிமலையை கொண்டாடியதற்கும் பாதுகாப்பான பயணத்திற்கும் வாழ்த்துக்கள். இது வந்து எத்தனாவது பெண்டு? ஸோ நாங்கள் அங்கங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கனால இப்போ தான் 36 பெண்டு வந்திருக்கோம். அப்படியே போனோம்னா கீழே இறங்கலாம். அங்கே பாருங்க, இதுலேயே நீங்கள் மார்னிங் வந்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. அப்படி வர்றவன் போட்டான் பற்றிய பிரேக்க நல்லா முட்டலை. ஒரு பொலையரை வந்து சட்டனாக பிரேக்கு போட்டு நேரம் அவங்கள நாங்கள் முட்டியிருப்போம். ஏதோ ஏபிஎஸ் இருந்தனால வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சான். இதனால தான் வந்து யாரையும் வண்டி ஆஃப் பண்ண வேணாம்னு சொல்கிறேங்க. வண்டி ஆனில் இருந்தால் தான் ஏபிஎஸ் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். கரெக்டாக தெரியல, அதனால தான் கரெக்டாக சொல்ல முடியல. பட் ஆனால் வண்டி ஆனில் வச்சுருக்கிறது நல்லது. ஸோ எப்பயுமே வண்டி ஆனில் வச்சு கீழே இருக்குங்க, ஆஃப் பண்ணிடுறீங்க. பாய். அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா இறங்கி முடிச்சிடலாம். அவ்வளோதான். ஓகே காய்ஸ், நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.